நான் வந்து இன்னைக்கு ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் எவ்ரிபடி ஹாப்பி நியூ இயர். என்னோட ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் பண்ணுவேன். எல்லாருக்கும் நான் உங்களுக்கு இது ஹாப்பி நியூ இயர் சொல்கிறேன். எல்லோரும் சிவமாக சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கும். எல்லோரும் நல்லா கிளியராக நல்லா இருக்கணும். என்னுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் உண்டு. எல்லாருக்கும் என்னுடைய ஆசீர்வாதம். இப்போ வந்து வெறும் இதை மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாயசம் வச்சு காட்டுவோம். ஒரு சேமியாவும் இந்த கேரட்டும் போட்டு பாயசம் வைக்கணும்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து சேமியாவும் இந்த நெய் இது முந்திரி பருப்பு போட்டு வச்சுருக்கேங்க. இது வந்து இது கேரட் வச்சுருக்கேன். சர்க்கரை இது வந்து ஜலமாக பால். உங்களுக்கு சர்க்கரை எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க, அதை பற்றி இல்லை. இது வந்து அவன் இவ்வளோ சாமி சரி போட்டு இது வந்து சேமியாவை வறுத்து விட்டேன். இதை வந்து இப்போ வந்து இந்த கேரட்டை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கணும். இந்த பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கணும். இது வந்து இந்த இப்போ இந்த பாலை ஊற்றணும். பாலை ஊற்றி இது வேகணும். இது வெந்ததுக்கு அப்புறம் அது அந்த சர்க்கரை வந்து இப்போ வந்து கேரட்டும் இந்த இதுவும் சேமியாவும் நல்லா வெந்து போயிடுச்சு. இந்த பாலில் வெந்துட்டு இப்போ நான் இந்த சர்க்கரையை போடுறேன். சர்க்கரையை போட்டுட்டு கொஞ்ச நேரம் சர்க்கரை போட்டு நல்லா கொதிக்கணும். கொதிச்சாக்கா இந்த சர்க்கரை அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் வரும். அதுக்கப்புறம் ஏலக்காய் போட்டுட்டு பரவாயில்ல வேண்டியதான். உங்களுக்கு எப்படி சர்க்கரை வந்து நான் கரெக்டாக எனக்கு இந்த இதுக்கு போட்டிருக்கேன். பட் உங்களுக்கெல்லாம் எப்படி சர்க்கரை கம்மியாக வேணுமோ ஜாஸ்தியாக வேணுமோ இப்படி போட்டுருக்கேன். எப்படி வேணா போட்டுக்கோங்க. இப்போ இந்த பாயசம் கொதிச்சு விட்டு எண்ணெய் ஆகிடுத்து. இந்த வாசனை எல்லாம் போயிடுத்து. இந்த கலர் வந்துடுச்சு. இந்த இதுக்கு மேலே இதை வந்து அப்புறம் அணைச்சிட்டு கீழே வச்சு கொஞ்ச நாள் யாரை பார்த்துன்னு அது கொஞ்சம் பால் ஊற்றினாக்கா நல்லாக்கும். இப்போ வந்து என்னுடைய ஆசீர்வாதத்தோட உங்களுக்கு நியூ இயர் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். எல்லோரும் சேமாக சௌக்கியமாக நல்லா இருக்கணும். சர்ப்ரைஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க.